இந்தியா மற்றும் ஜெர்மனி ஆகியவை இந்தியாவின் கடல் பாதுகாப்பை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. இந்தியாவிலேயே 6 நவீன நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கான திட்டத்தில் இரு நாடுகளும் உடன்பாட்டை எட்டும் நிலையில் உள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சுமார் $8 பில்லியன் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தம் ஜெர்மன் பிரதமர் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அடுத்த வாரம் இந்தியா வரும்போது இறுதி செய்யப்படுவென்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இரு நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய படியாகும். மேலும் கடல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க இரு நாடுகளும் நெருக்கமாக செயல்பட விரும்புவதை இது காட்டுகிறது. இந்த திட்டம் கடையில் ஆயுதங்களை வாங்குவதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. முழுமையான நீர்மூழ்கி கப்பல்களை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக அவற்றை எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்ள இந்தியா விரும்புகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு ஜெர்மன் நிறுவனம் இந்திய கப்பல் கட்டும் தளத்துடன் இணைந்து இந்த கப்பல்களை ஆரம்பத்திலிருந்து உருவாக்கும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜெர்மனி தனது தொழில்நுட்பத்தையும் அதை உருவாக்கும் அறிவையும் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும். இதன் மூலம் இந்திய பொறியாளர்கள் இந்த இயந்திரங்களை உருவாக்குவதற்கு தேவையான சிக்கலான திறன்களை கற்றுக்கொள்வார்கள். இதனால் எதிர்காலத்தில் மற்ற நாடுகளிடமிருந்து வாங்குவதை இந்தியா சார்ந்திருக்க வேண்டியதில்லை. இந்திய கடற்படையை பொறுத்தவரை இந்த புதிய நீர்மூழ்கி கப்பல்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பழைய வகை நீர்மூழ்கி கப்பல்கள் டீசல் என்ஜின்கள் மூலம் சார்ஜ் செய்யப்படும் பேட்டரிகளில் இயங்குகின்றன. இதற்கு காற்று தேவைப்படுவதால் அவை அடிக்கடி நீருக்கு மேலே வர வேண்டியிருக்கும். இதனால் எதிரிகளின் ரேடார் அல்லது விமானங்களில் அவை எளிதாக சிக்கிக்கொள்ளும். ஆனால் ஜெர்மன் வடிவமைப்பிலான இந்த புதிய நீர்மூழ்கி கப்பல்களில் ஒரு சிறப்பு என்ஜின் அமைப்பு உள்ளது. இது அவற்றை நீண்ட காலத்திற்கு நீருக்கு அடியில் இருக்க அனுமதிக்கிறது. அடிக்கடி மேலே வர வேண்டிய அவசியமில்லை. இது அவற்றை எதிரிகளுக்கு தெரியாமல் இருக்கச் செய்வதோடு நீண்ட கடற்கரையை பாதுகாப்பதில் மிகவும் பயனுள்ளதாக மாற்றுகிறது. இந்த ஒப்பந்தம் இந்தியா உலக நாடுகளுடன் எப்படி பழகுகிறது என்பதிலும் ஒரு மாற்றத்தை காட்டுகிறது. நீண்ட காலமாக இந்தியா தனது பெரும்பாலான இராணுவ தளவாடங்களை ரஷ்யாவிடமிருந்தே வாங்கி வந்தது. இப்போது சிறந்த தேர்வுகள் கிடைப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் வெவ்வேறு நட்பு நாடுகளிடமிருந்து வாங்க முயற்சிக்கிறது. ஜெர்மனி இவ்வளவு ரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வது ஆழ்ந்த நம்பிக்கையின் அடையாளமாகும். ஆசிய பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா ஒரு வலுவான மற்றும் பொறுப்பான கூட்டாளி என்று ஜெர்மனி கருதுவதை இது காட்டுகிறது. இறுதியாக இந்த ஒப்பந்தம் இந்திய வேலைவாய்ப்புகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் நல்ல செய்தியாகும். நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளூரிலேயே உருவாக்கப்படுவதால் கப்பல் கட்டுபவர்கள் முதல் சிறிய உதிரி பாகங்கள் தயாரிப்பவர்கள் வரை பலருக்கு வேலை கிடைக்கும். இது கடற்படையில் கப்பல்களை சேர்ப்பது மட்டுமல்ல, நாட்டிற்குள் ஒரு முழு தொழில்துறையையும் உருவாக்குவது பற்றியது. அடுத்த வாரம் திட்டமிட்டபடி இந்த ஒப்பந்தம் நிறைவேறினால் அது இந்தியாவை இராணுவ ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பல ஆண்டுகளுக்கு வலுப்படுத்தும்.